அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். சென்ற சில நூற்றாண்டுகளுக்குள்ளே உலகத்தில் வியத்தகு அறிவியல் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. உலக வாழ்க்கையினுடைய போக்கே மாறிப்போகும் அளவிற்கு எட்ட முடியாத தூரங்களையெல்லாம், பல நூற்றாண்டு கனவுகளையெல்லாம் அறிவியலும் தொழில்நுட்பமும் மிகச் சுலபமாக நாம் சென்றடையும் விதமான வழிமுறைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அதனால்தான் உலக நாடுகள் இந்த இரண்டு துறைகளுக்குமான ஆராய்ச்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக நிறைய செலவும் செய்து வருவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட விஞ்ஞானிகளுக்குள்ளே மேலை நாடுகளில் குறிப்பாக பல நூற்றாண்டுகளாக நிலவி வந்த சமயம் சார்ந்த அடிப்படை கொள்கைகளையே கேள்வி கேட்டு அது குறித்த மாற்றுப்போக்கை ஏற்படுத்தி அதன் மூலமாக பிரபலமான அறிவியல் விஞ்ஞான தளங்களை ஏற்படுத்தி கொடுத்தவர்களாக இரண்டு விஞ்ஞானிகளை நாம் அடையாளம் காணலாம். ஒருவர் ஐசக் நியூட்டன், மற்றொருவர் மனித பரிணாம வளர்ச்சி குறித்த தெளிவை ஏற்படுத்திய சார்லஸ் டார்வின். இவர்கள் இரண்டு பேருமே மேலை நாட்டிலிருந்து உலகத்திற்கு வந்து சேர்ந்த அறிவுக் கொடைகளாக பார்க்கலாம். அதனால்தான் உலக அளவில் சாதனை செய்தவர்களுக்கு அவர்களுடைய காலத்திற்கு பிறகு நினைவு சின்னங்கள் அமைக்க இடம் கொடுக்கக்கூடிய லண்டனில் இயங்கி வரும் வெஸ்ட்மினிஸ்டர் அபே என்ற தேவாலயத்திலே இந்த இரண்டு பேரினுடைய நினைவிடங்களுக்கும் நடுவிலே மூன்றாவதாக மிகவும் சமீப காலத்திலே வாழ்ந்து உலகினுடைய பார்வையெல்லாம், உலகினுடைய அறிவியல் விஞ்ஞான தளத்திலே வாழ்பவர்களுடைய பார்வையெல்லாம் தம் பேரில் படும்படியாக வியத்தகு மாற்றங்களை அறிவியல் தளத்திலே அறிவித்து ஏற்படுத்தி கொடுத்த ஒரு விஞ்ஞானியினுடைய நினைவிடம் கட்டப்பட்டது. இந்த இரண்டு பேருக்கும் நடுவே ஒருவருக்கு நினைவிடம் அமைக்க வேண்டும் என்றால் இருவரினுடைய முயற்சிக்கும் இவருடைய முயற்சி ஈடுகொடுக்கக்கூடியதாய், இருவருடைய கண்டுபிடிப்புகளுக்கும் இவருடைய கண்டுபிடிப்பு ஈடுகொடுக்க முடியதாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அறிவியலாளர் யார்? சென்ற நூற்றாண்டிலே சிறு வயதில் தாம் அறிவு சார்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்து ஆனாலும் ஏழ்மையாலே வாடி வதங்கி பின் தன்னுடைய இளமை பருவத்திலே உலக அளவில் பிரபலமான ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் போன்ற நிறுவனங்களிலெல்லாம் தாம் இளங்கலை, முதுகலை, தம்முடைய முனைவர் பட்ட ஆராய்ச்சி முதலியவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு நல்ல தெளிவான நிலையிலே முன்னேறி வரும் காலத்தில் விதிவசத்தால் 21 வயது நிரம்பியிருந்தபோது அத்தனை தூரத்திற்கு அடிப்படை காரணம் கூட அறியப்படாத ஒருவித நோயால் பாதிக்கப்பட்டு தம்முடைய உடல் உறுப்புகளெல்லாம் ஒவ்வொன்றாக செயலிழந்து போகும்படியாய் மாறி தாம் நடமாட முடியாத நிலையிலே சக்கர நாற்காலியிலே அமர்ந்து கொண்டும் சிறுக சிறுக இந்த நோயின் வீரியத்தால் பேச்சுத்திறன் கூட இல்லாமல் போய் அந்த நிலையிலும் கூட தாமே தொழில்நுட்பத்திறனால் தாம் பேசக்கூடிய வார்த்தைகளை மற்றவர்கள் கேட்கும்படியான ஒரு கண்டுபிடிப்பை, ஒரு கருவியை வடிவமைத்து அதன் மூலம் தம் எண்ண ஓட்டங்களை உலகிற்கு பறைசாற்றி பல பத்தாண்டுகள் வாழ்ந்து உலகிலே அறிவியல் முன்னேற்றத்திற்கு அடுத்த தளத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மாபெரும் விஞ்ஞானி ஸ்டீஃபன் வில்லியம்ஸ் ஹாக்கிங். அவரை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். 1942ஆம் ஆண்டு ஆக்ஸ்போர்ட் நகரிலே பிறந்தார். இவருடைய தாய் தந்தையர் உறவினர்களில் பலரும் மருத்துவர்களாக பணிபுரிந்து வந்தார்கள். அத்தனை பேரும் ஆராய்ச்சி கண்ணோடு மருத்துவத்துறையிலே செயலாற்றி வந்தவர்கள். இவருடைய தாய் வழி பாட்டனார் பெரிய செல்வந்தர். ஸ்காட்லாண்டில் மிகப்பெரிய அளவிலே விவசாய நிலங்களெல்லாம் வாங்கி குவித்த வண்ணம் இருந்தார். ஆனாலும் விதிவசத்தால் 1900களின் ஆரம்பத்திலே அந்த நாட்டில் ஏற்பட்ட விவசாய புரட்சி மற்றும் மாற்றங்களின் காரணமாக இவர் முதலீடு செய்திருந்த விவசாய நிலங்களிலிருந்து வரக்கூடிய வருமானம் பெருமளவில் பாதிக்கப்பட்டு போக வீட்டினுடைய பொருளாதார சூழல் மிகவும் குன்றி போய்விட்டது. இந்த நிலையில் இவர்கள் அது தொடர்ந்து அந்த நகரில் கூட வசிக்க முடியாத அளவிலே பல்வேறு ஊர்களுக்கெல்லாம் மாற்றமடைய வேண்டிய சூழல். நிறைவாக இவர்கள் எல்லோருமாய் சேர்ந்து அந்த ஏழ்மைப்பட்ட நிலையிலும் கூட தாங்கள் அறிவையே தமக்கான ஆயுதமாக பயன்படுத்துபவர்களாக மிகவும் சீரிய முறையில் தங்களுடைய முயற்சியாலே அவரவருக்கான பணியை பார்த்து கொண்டு சிறிய அளவிலான ஒரு வீட்டிலே வாடகை 4 சக்கர வண்டியோடு தாங்கள் பிரயாணம் செய்து வந்தார்கள். இவருடைய ஆரம்பகால வாழ்க்கை நிலையை பற்றியெல்லாம் அப்போது இவரை பார்த்தவர்களிடமிருந்து நமக்கு பெறக்கூடிய செய்தி, இவரும் இவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் மாலை நேரத்தில் இரவு உணவு உட்கொள்ளும் போது கூட கையிலே புத்தகத்தோடு
படித்து கொண்டே தான் அவரவர்களுக்கான உணவை எடுத்துக்கொள்வார்களாம். வாசிப்பு பழக்கத்தை மிகச்சிறிய வயதிலேயே தெளிவாக புகட்டிய குடும்பம். இவர்கள் இப்படி தங்களுக்கான பொழுதுபோக்கு நேரத்தை கூட அறிவை வளர்த்து கொள்வதற்கு செலவிடுவதாலே மிகவும் வித்தியாசமானவர்களாக இருப்பதாக அண்டை வீட்டில் குடியிருந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்படி தொடங்கிய இவருடைய இளமை பருவம் சிறுக சிறுக இவர் தம்முடைய கல்லூரி படிப்பிற்கு செல்லும் காலம் வரையிலும் நீடித்தது. ஆக்ஸ்போர்ட் நகரிலேயே கல்லூரி படிப்பை தொடர்ந்த இவருக்கு இளங்கலையில் இவருடைய தந்தையார் மருத்துவ படிப்பை மேற்கொள்ளும்படியாக வற்புறுத்தினார். ஆனால் இயல்பிலேயே கணிதத்துறையில் இவருக்கு ஆர்வம் இருந்தது. அதனால் பல மணி நேரங்கள் கணித பாடங்களிலேயே செலவிட்டு வந்ததாலே இவரை விடவும் அதிக வயதிலே படிக்க வேண்டிய பாடங்களெல்லாம் கூட இவருக்கு எளிமையாகவும் தெளிவாகவும் இளம் பருவத்திலேயே புரிந்து கொள்ளும் விதமான ஒரு சூழல். இந்த காலகட்டத்தில் கல்லூரியில் சேர்ந்த இவருக்கு முதல் 2 ஆண்டுகளும் தமக்கு ஏற்கனவே தெரிந்த பாடங்கள் தானே கற்பிக்கப்படுகின்றன என்ற வெறுப்பிலே அதிகம் பாடம் கேட்பதில் விருப்பமில்லாமல் போனது. இதை குறித்து விசாரணைகள் நடந்த போதெல்லாம் இத்தனை சுலபமான பாடத்தையா இன்னும் இந்த வயதிலும் கற்பிப்பார்கள், இதெல்லாம் நான் ஏற்கனவே படித்து விட்டேனே என்று கூறத் தொடங்கினார். இப்படி மிகவும் வித்தியாசமான முறையிலே இவர் இருந்ததாலே அந்த கல்லூரி பருவத்திற்கான மனப்போக்கு, செயல்கள், நடைமுறை இவையெல்லாம் இவரிடம் இல்லாத காரணத்தாலே அதிகம் நண்பர்கள் இவரை வந்து சூழ்ந்து கொள்ளவில்லை. நண்பர்கள் அதிகம் இல்லாமல் கல்லூரியிலே எடுக்கப்படும் பாடமும் தாம் ஏற்கனவே படித்து முடித்ததாக இருந்தபடியாலே ஒருவித வெறுப்புச் சூழலோடேயே இருந்தார். இந்த நிலையிலேயே இருந்தால் தம்முடைய கல்லூரி வாழ்க்கை வேதனைக்குரியதாய் ஆகிவிடும் என்ற எண்ணத்தால் 2ஆம் ஆண்டிற்கு பிறகு தாமே முயன்று சுமூகமாக சாமான்யமாக இருக்கக்கூடிய கல்லூரி பருவத்தில் செய்யக்கூடிய செயல்களிலே ஈடுபாடு காட்டத் தொடங்கினார். தம்முடைய உருவ அமைப்பு, பேச்சு, செயற்பாடுகளிலே வலிய போய் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டார். அதன் ஒரு யுத்தியாக அங்கே இயங்கி வந்த மாணவர்களுக்கான படகு ஓட்டக்கூடிய குழுவிலே இணைத்து கொண்டு அதிலும் மிகவும் வலிய போய் பல மணி நேரம் படகு செலுத்தும் பயிற்சியிலே ஈடுபட்டார். பல நேரங்களிலும் இசை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, மாணவர்களோடு நீண்ட நேரம் வெட்டி பேச்சுகளிலே ஈடுபடுவது என்று இவர் அந்த பருவத்திற்கான செயல்பாடுகளில் வலிய போய் சேர்ந்து செய்யவும் தொடங்கினார். இதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் இவருக்கு இவருடைய இயற்பியல் ஆசிரியரோடு ஒரு நீண்ட உரையாடலாக மாறியது. கணிதம் மற்றும் இயற்பியல் துறையிலே வழங்கப்படும் அந்த கணக்கிற்கு விடையை தேடி எல்லோரும் பாடங்களை படிக்கிறார்கள். விடையை கண்டுபிடிப்பதற்கான எளிமையான வழி எதுவோ அதுதான் ஆகச்சிறந்த விடையாக அறியப்படும். அறிவியல் கணித துறைகளிலே ஒரு வழி விடைத்தான் என்று இல்லை, ஒன்றிற்கும் மேம்பட்ட முறையிலும் போய் விடையை கண்டடையலாம். எத்தனை எளிமையாக நீ விடையை கண்டுபிடிக்கிறாயோ அது உன்னுடைய அறிவினுடைய கூர்மையை வெளிப்படுத்தும் விதமாய் அமையும் என்று அவர் செய்த அந்த உரையாடல் இவருடைய எண்ணப்போக்கை மாற்றியமைத்தது. அதுவரையில் தமக்கு முன்பாக வாழ்ந்த அறிவியல் விஞ்ஞானிகள், இயற்பியலாளர்கள் எல்லாம் கைகொண்டிருந்த கணக்குகளை, வழக்கங்களை, சமன்பாடுகளையெல்லாம் எடுத்து மீண்டும் ஆய்வு செய்யத் தொடங்கினார். இந்த நிலையில் இவர் ஆக்ஸ்போர்டிலிருந்து உயர்ந்து அடுத்த நிலைக்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு சென்றார். அங்கே ட்ரினிட்டி கல்லூரியில் படித்து வந்த காலத்தில் கணிதம், இயற்பியல், அந்த இயற்பியலினுடைய ஒருவித நீட்சியாக உலகத்தினுடைய உருவாக்கம், உலகிலே இருக்கக்கூடிய கோள்களினுடைய நிலைப்பாடுகள், நேரம் என்று சொல்லப்படும் காலக்கணக்கு இவற்றையெல்லாம் பற்றி இவருடைய ஆராய்ச்சிகள் இன்னும் அதிகமாய் போனது. இந்த தளங்களிலெல்லாம் சமயம் என்ன சொல்லுகிறது, அவர் சார்ந்திருந்த சமயத்திலே இது குறித்து வழங்கப்படும் செய்திகள் என்ன, அவற்றிலே இருக்கக்கூடிய தவறுகள் என்ன என்பதையெல்லாம் மிகவும் தெளிவாக எடுத்து பேசத் தொடங்கினார். சிறுக சிறுக இவர் அங்கே நிலவி வந்த பழைய சமய மரபுகளையெல்லாம் கேள்வி கேட்டும் அதிலே உண்மைத்தன்மை இல்லை என்றும் சாடத் தொடங்கினார். இப்படி தொடர்ந்த இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமாக தம்முடைய 21வது வயதிலே உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இவருடைய உடம்பில் நரம்புகள் மிகவும் இறுகிப்போய் செயல்படாமல் நிற்கத் தொடங்கின. மோட்டார் இம்யூன் டெஃபிஷியன்சி என்று அழைக்கப்படும் ஒருவித நோய், இது குறைபாட்டு நோய். அந்த நோய்க்கான மருந்து கூட அப்போது அதிகம் அறியப்படாத சூழ்நிலை. நோயினுடைய வீரியம் இவருடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையாக சுருங்கச் செய்து ஒரு நிலையிலே இவர் நடமாட முடியாமல் சக்கர வண்டியை தமக்காக தாமே வடிவமைத்து கொண்டு அதன் மூலமாகவே தம்முடைய பிரயாணங்களை எல்லாம் மேற்கொண்டார். முதலில் இவருக்கு அந்த நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு
பேச்சு திறன் கடினமாய் போனது. வாய்ப்பகுதியிலே இருக்கக்கூடிய நரம்புகள் செயலாற்றாமல் போனபடியாலே உதடுகளினுடைய அசைவு, தொண்டையினுடைய குரலெழுப்பும் திறன் இவையெல்லாம் நீட்சிப்பட்டு போய் பேச முடியாத நிலைக்கு சென்றார். இப்படி ஒரு பாதிப்பு யாருக்கு ஏற்பட்டாலும் நாம் இதோடு நம் வாழ்க்கை முடிந்தது என்று நொடிந்து போவோம். ஆனால் இவர் வழங்கப்படும் கணக்கிற்கு விடை தேடுவதையே பழக்கமாய் கொண்டிருந்தபடியால் இறைவன் இப்போது இப்படி ஒரு கணக்கை கொடுக்க அதற்கு விடை தேடத் தொடங்கினார். அதன்படி தாம் பேச்சுந்திறம் இல்லாமல் போனாலும் அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய நரம்புகள் செய்யக்கூடிய செயலை வெளிப்புறத்திலிருந்து ஒரு கருவி செய்தால் என்ன, என்னுடைய தொண்டையிலே எழக்கூடிய அசைவுகளை அது உள்வாங்கி ஒலிப்பெருக்கியின் மூலமாக அந்த சப்தங்களை வெளிப்படுத்தினால் என்ன என்ற எண்ணத்தில் செயல்பட்டு அதற்கான கருவியும் வடிவமைக்கப்பட்டு இவர் தட்டச்சின் மூலமாக சொல்லக்கூடிய சொற்களை படித்து காட்டி இவருடைய குரலிலே பேசுவது போலே ஒரு கருவியையும் ஏற்படுத்தி கொண்டார். சக்கர நாற்காலியிலே தாம் வேண்டிய இடத்திற்கு வேகத்தை கூட்டியும் குறைத்தும் சென்று வருவதற்கான வடிவமைப்பும், பேச்சுத்திறன் இல்லாமல் போனால் என்ன, தாம் பேசக்கூடிய அந்த அதிர்வுகளை, தொண்டையிலே ஏற்படக்கூடிய அதிர்வுகளை அறிந்து உள்வாங்கி சொற்களாக்கி வெளிப்படுத்தக்கூடிய ஒலிபெருக்கியோடு கூடிய கருவியோடும் இவர் வலம் வரத் தொடங்கினார். சிறுக சிறுக இந்த அமைப்போடு கூடி இவர் செய்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் இன்னும் அதிகமான நிலைக்கு கொண்டு சென்றது இவருடைய பெருமையை. இவர் பல தளங்களிலே பல்வேறு அறிவியல் பிரிவுகளிலே பணியாற்றி அதன் மூலம் உலக அளவிலே பெருமையடைந்தார். காலக்கணக்கை குறித்த இவருடைய நூல் மிகவும் பிரசித்தமான நூல். கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து மிகச்சிறந்த விற்பனையில் உள்ள நூல்களின் பட்டியலில் முதலிடத்திலேயே இருந்தது. அதை வாசிக்காத இளம் பருவத்தினர் இல்லை என்று சொல்லலாம்படியான இவருடைய வரலாறு, கணக்கு, காலம் குறித்த வரலாற்று கணக்கு பேசப்படுகிறது. இப்படி பல நூல்கள் இயற்றியும் சிந்தனை போக்கை மாற்றியும் அமைத்து உலக அளவிலே அறிவியல் தளத்தில் பிரசித்தமடைந்த இவர்தான் காஸ்மாலஜி என்று சொல்லப்படும் அண்டப்பகுதியினுடைய மர்மங்களையெல்லாம் அவிழ்த்து அது குறித்த விடைகளை பேசுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டார். பிளாக் ஹோல் என்று அறியப்படும் அண்டத்திலே அதன் பகுதியிலே எங்கோ ஒரு இடத்தில் ஒரு துளை, அந்த துளையின் வழியே தப்பித்து வெளியேறினால் அது அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு அண்டத்திற்கு நம்மை கொண்டு செல்லும் என்பன போன்ற முயற்சிகளை எல்லாம் இவர் மேற்கொண்டு அதன் மூலம் உலகையே திரும்பி பார்க்க வைத்தார். இவர் சந்திக்காத உலக அளவிலான பெரிய அரங்கங்கள் இல்லை என்னலாம் படியும் உலக நாடுகள் பல நாடுகளிலிருந்தும் பெறக்கூடிய மிக உயரிய விருதுகள் இவரை வந்து அடைந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா, லண்டன் முதலிய பல பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகங்களிலே இவர் ஆற்றிய உரைகள் இன்றும் கூட மாணவர்களுக்கு மிக முக்கியமான கையேடாக இருக்கிறது. 2018ஆம் ஆண்டு வயது முதிர்ச்சியாலும் நோய் முற்றியும் இறந்துவிட்டு போனாலும் இவருடைய பெருமையை நினைத்து பார்க்காத நாளில்லை அறிவியலாளர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும். மனித சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கு அறிவியல் தளத்திலிருந்து இவர் ஆற்றிய சேவை உலக அரங்கிலே என்றும் மறவாமல் இருக்கும்படியாய் செய்யத்தான் முன்பு கூறியது போலே ஐசக் நியூட்டன் மற்றும் சார்லஸ் டார்வின்ஸ் ஆகிய இருவருடைய நினைவிடத்திற்கும் நடுவே இவருக்கு நினைவிடம் அமைக்கப்பட்டது. ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கின்ஸ் என்ற உலக அளவில் மிகவும் பிரசித்தியான இயற்பியல் விஞ்ஞானியினுடைய வாழ்க்கை குறிப்புகளை பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.